ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவியோட தாங்க வந்திருக்கேன். மஷ்ரூம் கீ ரோஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க 4-5 காஷ்மீரி சில்லி, முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் காமிக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க. தனியாக இருக்கட்டும். ஒரு ஃப்ரை பேன் இல்லை கடையில் நல்லா தாராளமாக நெய் விட்டுட்டு நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சு தான் மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். தண்ணி விட ஆரம்பித்ததும் எல்லா தண்ணியும் நல்லா வற்றி நல்லா கீழே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே பேனில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. கூடவே நம்ம வதக்கின மஷ்ரூமையும் ஆட் பண்ணோம். ஜார் கழுவின தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வரும். எண்ணெய் நல்லா மேலே மிதக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா பாதி அளவுக்கு லெமன் பிழிஞ்சிட்டு கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தாங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசைக்கு எல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஈவன் நம்ம வந்து ஒயிட் புலாவ் வச்சுட்டு இந்த கிரேவி கூட வைக்கலாம். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசிபியை சேவ் பண்ணிட்டு பிடிச்சவங்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம்.